ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா மேட்லப்ல வந்து சிஎல்சி, கிளியர் ஆல், க்ளோஸ் ஆல் இந்த 3 கமாண்ட் லைனோட யூசேஜ் என்ன அப்படிங்கிறத பார்க்க போறோம். அதை பார்க்கறதுக்கு வந்து மேட்லப் ஆல்ரெடி ஓப்பன் பண்ணியாச்சு. மேட்லப்ல வந்து ஆல்ரெடி ப்ரோக்ராமை வந்து எக்ஸிக்யூட் பண்ணி அந்த ப்ரோக்ராமோட ரிசல்ட் அந்த ப்ரோக்ராமிங் லைன்ஸ் இருக்கிறதா கன்சிடர் பண்ணிக்கலாம். அப்புறம் ஒர்க் ஸ்பேஸ்ல வந்து வேரியபிளும் அதோட வேல்யூ வந்து ஆல்ரெடி இருக்கு. அது மட்டும் இல்லாம ஃபிகர் விண்டோவும் நம்ம ஆல்ரெடி ஓப்பன் பண்ணி வச்சிருக்கிறோம். இதை எப்படி வந்து கிளியர் பண்றது, க்ளோஸ் பண்றது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் கமாண்ட் என்ன எடுத்துக்கிறேன்னா சிஎல்சி. நீங்க கமாண்ட் விண்டோவில் என்ன பண்றீங்கன்னா சிஎல்சி அப்படின்னு டைப் பண்ணிட்டு என்டர் ப்ரெஸ் பண்ணுங்க. என்டர் ப்ரெஸ் பண்ணீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகும்னா கமாண்ட் விண்டோவில் இருக்கிற கமாண்ட்ஸ் எல்லாமே கிளியர் ஆயிரும். இந்த கமாண்ட் மட்டும் கிளியர் ஆகாம இந்த கமாண்டுக்கான ரிசல்ட் என்னன்னா கமாண்ட் விண்டோவில் இருக்கும், அதுவுமே கிளியர் ஆயிரும். ஸோ இப்போ நான் சிஎல்சி டைப் பண்ணிட்டேன். சிஎல்சி டைப் பண்ணிட்டு இப்போ என்டர் ப்ரெஸ் பண்றேன். என்டர் ப்ரெஸ் பண்ணோன்னே என்ன ஆச்சுன்னா கமாண்ட் விண்டோவில் இருக்கிற எல்லாமே கம்ப்ளீட்டா என்னது கிளியர் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் என்ன கமாண்ட் லைன் பார்க்க போறோம்னா கிளியர் ஆல். கிளியர் ஆல் எதுக்காக யூஸ் பண்றேன்னா ஒர்க் ஸ்பேஸ்ல இருக்கக்கூடிய வேரியபிள் அதனோட வேல்யூ வந்து ரிமூவ் பண்றதுக்காக நம்ம என்ன யூஸ் பண்றோம்னா கிளியர் ஆல் யூஸ் பண்றோம். ஸோ கிளியர் ஆல் டைப் பண்ணிட்டேன், ஆனால் என்டர் ப்ரெஸ் பண்ணல. என்டர் ப்ரெஸ் பண்றதுக்கு முன்னாடி ஒர்க் ஸ்பேஸ்ல பாத்தீங்கன்னா வேரியபிள் என்னென்ன இருக்குன்னா எக்ஸ், ஒய், இஜெட் அப்படிங்கிற வேரியபிள் இருக்கு. அதனோட வேல்யூஸ் வந்து இந்த வேல்யூ இருக்கு. ஸோ இந்த வேல்யூ வேரியபிளை கிளியர் பண்றதுக்காக நான் என்ன யூஸ் பண்ணா கிளியர் ஆல் யூஸ் பண்றேன். ஸோ கிளியர் ஆல் டைப் பண்ணிட்டு கமாண்ட் விண்டோல என்டர் ப்ரெஸ் பண்ணுங்க. என்டர் ப்ரெஸ் பண்ண உடனே ஆட்டோமேட்டிக்கா என்ன இருக்கும், ஒர்க் ஸ்பேஸ்ல இருக்கிற வேரியபிள் வேல்யூஸ் எல்லாமே வந்து கிளியர் ஆயிரும். ஸோ நெக்ஸ்ட் லைன் என்ன பார்க்கலாம்னா க்ளோஸ் ஆல். ஸோ க்ளோஸ் ஆல் எதுக்காக யூஸ் பண்ணுறேன்னா சப்போஸ் ஆல்ரெடி வந்து நீங்கள் ஒரு ஃபிகர் விண்டோ வந்து ஓப்பன் பண்ணி வச்சுக்கிறீங்க. உங்கள் ப்ரோக்ராமுக்கு வந்து உங்கள் ப்ரோக்ராமோட ரிசல்ட் வந்து கிராஃபிக்கலாக நீங்கள் ஆல்ரெடி வியூ பண்ணிக்கிறீங்கன்னா அந்த வியூ பண்ண ஃபிகரை வந்து க்ளோஸ் பண்ணுறதுக்காக நீங்கள் என்ன பண்ணலாம்னா க்ளோஸ் ஆல் யூஸ் பண்ணலாம். நீங்கள் என்ன பண்ண தேவையில்லைன்னா ஒவ்வொரு ஃபிகர் விண்டோவை பார்த்து க்ளோஸ் பண்ணுறதுக்கு பதிலாக கமாண்ட் விண்டோவில் வந்து க்ளோஸ் ஆல் அப்படின்னு நீங்கள் கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆயிருன்னா நான் க்ளோஸ் ஆல்னு டைப் பண்ணிட்டு என்டர் ப்ரெஸ் பண்றேன். என்டர் ப்ரெஸ் பண்ணா ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆயிரும், இந்த ஃபிகர் விண்டோ வந்து க்ளோஸ் ஆயிரும். இப்போ செக் பண்ணி பார்க்கலாம். க்ளோஸ் ஆல் டைப் பண்ணி என்டர் ப்ரெஸ் பண்ணீங்கன்னா க்ளோஸ் ஆயிரும். இது மாதிரி என்ன பண்ணலாம்னா கிளியர் ஆல், க்ளோஸ் ஆல், சிஎல்சி கமாண்டை யூஸ் பண்ணி நீங்க என்ன பண்ணலாம்னா கமாண்ட் விண்டோவை கிளியர் பண்ணிக்கலாம், ஒர்க் ஸ்பேஸையும் கிளியர் பண்ணிக்கலாம், ஃபிகர் விண்டோவை நீங்க க்ளோஸ் பண்ணிக்கலாம். தேங்க்யூ.